நன்சி கஸ்டமர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கடைக்கு யாராவது கோதுமை மாவு வாங்க வந்தாங்கன்னா, அவங்க கிட்ட நாங்க வந்து, "சார் கோதுமை மாவு தான் வேணுமா? இல்ல சம்பா கோதுமை மாவு வேணுமான்னு?" கேட்போம். 2த்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அது 2த்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்ன்னு எக்ஸ்பிளைன் பண்ண தான் இந்த வீடியோவ போஸ்ட் பண்றேன். 2த்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா, கோதுமை மாவுங்கிறது ஒண்ணும் இல்லங்க. நம்ம ரெகுலராவே சப்பாத்தி, பூரி பண்றதா இருந்தா, நம்ம வாங்கக்கூடிய அந்த காமன் ரெட் வீட்ன்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம வந்து கோதுமை மாவுன்னு சொல்லி வாங்கிட்டு இருக்கோம். சம்பா கோதுமை மாவு குளோபலி கிடைக்கக்கூடியது கோதுமை மாவு. காமன் வீட். இந்த சம்பா கோதுமை மாவு நம்மள மாதிரி வெப்பமயமான நாடுகள்ல அந்த மன்சூன் சீசன்ல விளையக்கூடியது தான் சம்பா கோதுமை. கோதுமையோட அது ஒரு வெரைட்டி. இந்த சம்பா கோதுமை நம்ம நாட்டுல அதிகமாவே கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய கோதுமைய வந்து நம்ம வந்து மாவாக்கி சப்பாத்தி பூரிக்கு யூஸ் பண்ணாம, நம்ம இடத்துல எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்னா, சம்பா ரவையா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நீங்களே கவனிச்சிருப்பீங்க, வயசானவங்க இல்ல டயபெட்டிக் ரிஸ்க்ல இருக்கவங்க யாராவது வீட்ல இருந்தாங்கன்னா, இந்த வெள்ள ரவையில உப்புமா பண்ணாம சம்பா ரவையில உப்புமா பண்ணுவாங்க. இதான் உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லி. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காமன் வீட்ல இருக்கிறத விட சம்பா வீட்ல கிளைசெமிக் இண்டெக்ஸ் கம்மி. காமன் வீட்ல 60 டூ 70 இருக்கிற கிளைசெமிக் இண்டெக்ஸ் சம்பா வீட்ல வந்து 55 டூ 60 தான் இருக்கு. ஸோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் கம்மியா இருக்கிறதுனால, வயசானவங்களோ, இல்ல டயபெட்டிக் ரிஸ்க்ல இருக்கவங்களோ, இல்ல டயபெட்டிஸ் இருக்கவங்களோ நம்ம வீட்ல இருந்தாங்கன்னா, இந்த காமன் வீட்ல சப்பாத்தி பூரி செஞ்சு தரத விட, நீங்க சம்பா கோதுமையில சப்பாத்தி பூரி செஞ்சு தந்தீங்கன்னா, அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆனா என்னன்னா, காமன் வீட்ல குளூட்டன் அதிகமா இருக்கும். அதனால சப்பாத்தி நல்லா சாஃப்ட்டா கிடைக்கும். சம்பா கோதுமையில குளூட்டன் கம்மிங்கிறதுனால, இதுல சப்பாத்தி கொஞ்சம் ஹார்டா இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸும் வேணும், அதே சமயத்துல கிளைசெமிக் இண்டெக்ஸ் கம்மியாவும் வேணும்னா, நீங்க இந்த காமன் வீட் அதாவது கோதுமை மாவையும், சம்பா கோதுமை மாவு 2த்தையும் மிக்ஸ் பண்ணி சப்பாத்தியோ, பூரியோ செஞ்சு குடுத்தீங்கன்னா, நமக்கு தேவையான 2 விஷயமும் கிடைச்சிரும். மத்தபடி இந்த 2 கோதுமைக்கும் பெரிய அளவுல வித்தியாசம் இல்லங்க. இதுலயுமே 2 கோதுமை மாவுலயுமே எல்லா சத்துக்களும் நிறைஞ்சிருக்கு. கார்போஹைட்ரேட் இருக்கு, கேலரி இருக்கு, புரோட்டீன் இருக்கு, ஃபேட் இருக்கு, ஃபைபர் இருக்கு, அயர்ன், மெக்னீசியம், கால்சியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், ஜிங்க் இப்படி எக்கச்சக்க சத்துக்கள் 2 கோதுமை மாவுலயுமே நிறைஞ்சிருக்குங்க. எதனாலும் நீங்க வாங்கி யூஸ் பண்ணலாம். தேங்க் யூ.